ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். அதில் கடுகு போட்டு கடுகு தாளிச்சோடனே மிளகா போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளியை தண்ணியில் போட்டு வெந்நீரில் போட்டு தோலை மட்டும் இந்த தக்காளியை வெந்நீரில் போட்டு தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுவோம். இது நல்லா ஓரளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீரையை கழுவி வச்ச கீரையை இதில் அப்படியே போடணும். இது முளைக்கீரை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. நல்லா சுருண்டு வந்துடும். இது வந்து நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோங்க. தேங்காய், மிளகாய், ஜீரகம், கொஞ்சோண்டு அரிசி போட்டு நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அதை இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ போட போகிறோம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பு அதை போட்டுக்கோங்க. போட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதெல்லாம் நல்லா போர்வையாக வரும். இந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சுட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். நல்லா அந்த இதை எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடும். சேர்ந்துடும், எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இது நல்லா அந்த ஸ்மாஷ் பண்ணியாச்சு. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முடிச்சிட வேண்டியது. அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.